ஃப்ரெண்ட்ஸ், சென்னை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க, சேஃப் தீபாவளியை கொண்டாடுங்க, பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க. நிறைய பேருக்கு தலை தீபாவளி இந்த வாட்டி தலை தீபாவளி கொண்டாடுங்க, நல்லபடியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள், சேஃப் தீபாவளி பார்த்து வெடிங்க பட்டாசுலாம். வெல்கம் டு சென்னை தமிழ் வ்ளாக்ஸ். இங்கே நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா மால்டா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். மால்டா நாடு பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் மால்டா. இங்கே பாருங்கள், மால்டாவோட கொடி பார்த்திங்க ரெட்டிங்க வெள்ளை, நடுவில் மட்டும் ஒரு ஸ்டார் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது, இப்போ தனி நாடு ஆகிடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடி. மால்டா பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி, தனி ஐலாண்டு தான் இந்த மால்டா. இங்கே பாருங்கள், சின்ன ஐலாண்டு தான். இட்டாலிக்கும் இந்த துனிசியாவுக்கும் நடுவில் இருக்க சின்ன ஐலாண்டு தான் இந்த மால்டா. இங்கே பாருங்கள், மால்டாவோட கேபிட்டல் வெள்ளட்டா தான் மால்டாவோட கேபிட்டல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த மால்டா. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா நம்மளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மால்டாவில் பார்த்திங்கன்னா டூரிசம் பிளேசஸ் நிறைய இருக்குது. நீங்கள் 1 வீக் வரைக்கும் இங்கே சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல மீடியமான கிளைமேட் தான். மால்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய படம்லாம் எடுத்திருப்பாங்க. இப்போ வர வீடியோவில் பார்ப்போம். தமிழ் படம், தெலுங்கு படம், ஈவன் ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம் கூட எடுத்திருக்காங்க. இங்கே இல்லை வர வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் வச்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மால்டாவோட ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா மால்டா ஏர்போர்ட்டு. இங்கே பாருங்கள், இதான் மால்டாவோட ஏர்போர்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏர்போர்ட் பாருங்கள். இது நைட் டைமில் பாருங்கள், அப்படியே நைட்லேருந்து அப்படியே பகலாகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது இந்த மால்டா ஏர்போர்ட்டு. உள்ளலாம் பாருங்கள், நிறைய ஃப்ளைட்ஸ் இங்கே வந்துட்டுருக்கோம். எல்லா நிறைய ஃப்ளைட்டும் இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், யூரோப்பியன், US, UK, கனடா, ரஷ்யா, ஈவன் மலேசியா, சிங்கப்பூர், இது எல்லா நாளோட ஃப்ளைட்ஸும் இங்கே வந்துட்டுருக்கு. டூரிசமும் சூப்பராக இருக்குது இந்த மால்டாவில். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மால்டாவில் எல்லா ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொரியரும் பண்ணிகிட்ருக்காங்க, கொரியர்லையும் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. மால்டா நாட்டில் பார்த்திங்கன்னா ஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஜாப்ஸ்க்கு. எல்லா ஜாப்ஸும் கிடைக்கும். சேலரி பார்த்திங்கன்னா டேக் ஹோம் சேலரி 80,000 4 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்கும். அவ்வளோ ஜாப்ஸ் இருக்கீங்க. இங்கே பார்த்திங்கன்னா லேபர் ஜாப்ஸ்லேருந்து எல்லா ஜாப்ஸும் இருக்குது. மால்டா நாட்டோட கரன்சி பார்த்திங்கன்னா மால்டனீஸ் லீரா. ஒரு மால்டனீஸ் லீரா நம்ம ஊர் காசுக்கு 239 ரூபா 85 பைசா ஆகுது. இல்லை பார்த்திங்கன்னா 1 லீரா, 2 லீரா, 5 லீரா, 10 லீரா, எல்லா லீராவும் இருக்குது. 20 லீரா வரைக்கும் இருக்குது, ஏன் 100 லீரா வரைக்கும் இருக்குது. அவ்வளோ மணி வேல்யூ. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது இந்த கரன்சிஸ்லாம் பார்க்கறதுக்கு. அந்த 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குங்க, 100 வரைக்கும் இருக்குது. இந்த மால்டா நாட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் பாருங்கள், க்ரீன் அண்ட் ஒயிட் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பஸ்ஸஸ்லாம் பார்க்க. இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு, பேட்டரியில் ஓடுது. ஃபுல் ஏசி இந்த பஸ்ஸஸ்லாம். இது பார்த்திங்கன்னா பெரிய பஸ்ஸஸும் இருக்குது, ஸ்மால் பஸ்ஸஸும் இருக்குது, அப்புறம் விண்டேஜ் பஸ்ஸஸ் கூட இருக்குது. பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட் பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல சார்ஜ் போடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி விண்டேஜ் பஸ்ஸஸ் கூட இருக்குது, இதுவும் ஓட்டிகிட்ருக்காங்க. இது பழங்காலத்துலேருந்து ஓடுற பஸ். இந்த பஸ்ஸஸும் இருக்குது. அப்புறம் இந்த பேட்டரி பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கூட இருக்குங்க பாருங்கள். இது பழங்காலத்தில் ஓடுற விண்டேஜ் பஸ்ஸு. இந்த பஸ்ஸை இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த பஸ்ஸஸ் கூட நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸஸ்லாம். பழங்காலத்து பஸ்ஸும் இருக்குது, இப்போ இருக்க பஸ்ஸஸும் இருக்குது. இது ஃபுல்லாக மால்டா சுற்றிட்டே இருக்குது அந்த பஸ்ஸஸ்லாம். நீங்கள் பஸ்ஸில் கூட போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. பாருங்கள் பழங்காலத்து பஸ் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குலாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எல்லோ கலரு, ரெட் கலரு, ப்ளூ கலரு எல்லா பஸ்ஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் டக்கர் பஸ்ஸஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் டபுள் டக்கர் பஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் டாக்ஸிஸ் நிறைய இருக்குது. ஒயிட் டாக்ஸி இந்த ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா BMW, ஆடி, பென்ட்லி எல்லா இதுலேயும் டாக்ஸி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பென்ஸ் டாக்ஸி பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது பென்ஸ். இதெல்லாம் அப்புறம் இந்த பிளாக் கலர் ஸ்டோன் டாக்ஸிஸ் இருக்குங்க பாருங்கள். ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, அந்த கலரில் டாக்ஸிஸ் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிளாக்கில் டாக்ஸி இருக்குது. ஆடி, பென்ஸு, பென்ட்லி, BMW எல்லா டாக்ஸியும் இங்கே இருக்குங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஸ்மால் எல்லோ டாக்ஸிஸ் கூட இருக்குது. லண்டனில் இருக்க எல்லா டாக்ஸிஸ் கூட இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே பிளாக் இருக்குது, இங்கே எல்லோ ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கார்ஸ் டாக்ஸிஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. டாக்ஸிஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஃபெரி சர்வீஸ் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது பாருங்கள். ஃபெரிலாம் இங்கே போயிட்டுருக்கு, வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் ஐலாண்டில் ஃபெரி சர்வீஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, அங்கெல்லாம் கூட நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கேயும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது.
பார்க்குறது செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபெரிஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குலாம், பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபெரிஸ்லாம் எவ்வளோ வருது போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபெரியில் வந்து கார்லாம் கூட ஏற்றுவாங்க. காரு, பைக்கு, பஸ்ஸு, ஈவன் இந்த வண்டிங்க எல்லாமே ஏற்றுவாங்க. மக்களும் ஏறுவாங்க. அந்த கீழே கார், பஸ்ஸு, பைக்கு எல்லா வண்டிங்களும் ஏறும். இங்கேருந்து அங்கே கொண்டு போவாங்க. ஃபெரி ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சின்ன ஐலண்ட்ஸில் போய் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃபெரிஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் அந்த ஃபெரி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்மால் ஐலண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள். இந்த நாட்டில் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ்டு பர்கரு. இங்கே பாருங்கள் பர்கர் ஸ்லைஸ், அதாவது ப்ரெட்டை கட் பண்ணி உங்களுக்கு பின்னாடி சட்னி வச்சு புதினா சட்னி மேலே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும் இந்த பர்கர்லாம் பாருங்கள். இது பாருங்கள் சாண்ட்விட்சு. இங்கேயும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஸ்டூ வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்டை கட் பண்ணி வெட்டி இது பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட தொட்டுக்கு அந்த மாதிரி கிழங்கு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரேபிட் ஸ்டூ, அப்புறம் ரேபிட் குழம்பு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முயலை கட் பண்ணி வெட்டி பண்ணாங்க. முயல் கறி குழம்பு, முயல் கறி ஃப்ரை. இங்கே பாருங்கள். முயல் வந்து பிச்சு போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாம்பூரி பை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேக்கில் பண்ணுற டிஷ். இது இங்கே பாருங்கள். கேக்கில் எவ்வளோ அழகாக அந்த டிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாம்பூரி பை இந்த டிஷ் இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் மரியம் ஸ்பிட்டரி இவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க இப்போது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ராபர்ட் அபெல்லா. இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டாடல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற இடம். இது சிட்டாடல் வந்து பார்த்திங்கன்னா மோஷனில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடல் நடுவில் இருக்க அந்த இடம். இது பாருங்கள். பேலஸு, ஹோட்டல்ஸு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்மளுக்கும் சான்ஸ் வச்சா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவ்வளோ அழகாக இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சிட்டாடல் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்க பேலஸ் நாடு மாதிரி இருக்குது அந்த இடம் பாருங்கள். சர்ச்சஸ் இருக்குது, மாஸ்க்கு. ஈவினிங் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தால் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த இடம்லாம். சூப்பராக இல்லை? அடுத்தது நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு பிரசிடென்ட் பில்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்க்கு ஃப்ரீடம் வரதுக்கு மாதிரி இந்த பிரசிடென்ட் பில்டிங் இது. ஏன்னா இப்போ வந்து பிரசிடென்ட் பில்டிங் மாற்றிட்டாங்க. அப்போ வந்து பில்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா 1950 வரைக்கும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. அப்புறம் தான் வந்து மால்டா தனி நாடாச்சு. அப்புறம் பாப்பாய் வில்லேஜ். இது பாப்பாய் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பாப்பாய் வில்லேஜ்னு வச்சுருக்காங்க. பாப்பாய்னா நம்ம பாப்பாய் இந்த காமெடியில் பார்த்துருப்போம், கார்ட்டூனில் பார்த்துருப்போம். பாப்பாய் தி செயலர் அந்த மாதிரி இது அந்த பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் இது சர்ச் பாருங்கள். இது பழங்காலத்திலே கட்டப்பட்ட சர்ச். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 18th centuryலேருந்து 20th century வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. 1950s வரைக்கும் பிரிட்டிஷ் ஆண்டு. அப்புறம் வந்து மால்டா தனி நாடாச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மால்டா நேஷ்னல் வார் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே கட்டப்பட்ட மியூசியம் இது. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறது. உள்ளே வந்து எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க. ராஜாங்க யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது பாருங்கள் மேலே இந்த மாதிரி பீரங்கிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பகலில் குண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் பீரங்கிலாம் எவ்வளோ அழகாக நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. எல்லாம் அழகாக இருக்குது, செம்மையாக. வார் டைமில் யூஸ் பண்ணுறதுனால வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம்லிட்டா சர்ச். இது கேம்லிட்டி சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் 16th century கட்டப்பட்ட சர்ச். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது, செம்மையாக இருக்குது. ரோமில் இருக்க சர்ச் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரூல் பண்ணது பாருங்கள் இட்டாலியர்கள், ரொமானியர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் டேக் ஆஃப் பண்ணி பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் 200 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1715 1950s வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் மால்டா தனி நாடாச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மால்டா கிளாசிக் கார் மியூசியம். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கார்லேருந்து இப்போது கார் வரையும் வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்து கார் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன குட்டி கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க பழங்காலத்து காரு. அது மட்டும் இல்லாமல்
இந்த மாதிரி கார்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பழங்காலத்து கார்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சென்னையில் இருக்க ஏவிஎம் மியூசியம் மாதிரி பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், பைக்ஸு, காரு, ஒரு நடிகைகள் யூஸ் பண்ண பைக்கு, காரு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கண்ணாடி, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இது மியூசியம்னு ஏவிஎம் சென்னையில் இருக்க ஏவிஎம் மியூசியம் வடபழனியில் இருக்க மாதிரி இங்கே அந்த ஊரில் இருக்க மியூசியம் பாருங்கள். ரொம்ப அழகாக பழங்காலத்து காரு, பைக்கு எல்லா பொருளும் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு. இப்போதைக்கு வரைக்கும் யூஸ் பண்ண கார், பைக்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த பழங்காலத்து கார்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. புது கார் கூட எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் இந்தமாதிரி குட்டி குட்டி கார்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. குட்டி கார்ஸு, அப்புறம் பழங்காலத்து விண்டேஜ் பைக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். பைக்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் கார்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பழங்காலத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழங்காலத்து கார்லாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி 3D ஷோ மாதிரி போட்டு காட்டுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் படம்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ லெக்காரியஸ் வார் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த ஜெர்மன்ஸுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் வந்து வார், இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் வந்து வார் டைமில் வந்து இவங்க ஃபைட் பண்ணதுக்காக யூஸ் பண்ண இந்த ரூம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கம்யூனிகேஷன் ரூம் இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள அந்த கம்யூனிகேஷன் ரூம்ஸ், அப்புறம் யார் யார் எங்கேருந்து வராங்க, அந்த கம்யூனிகேஷனு, மெசேஜ் பாஸ் பண்ணுறது எல்லா இதுவும் இங்கே வச்சுருந்துருக்காங்க. ஜெர்மன்ஸு அந்த இட்டாலியன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஹிட்லரோட படையும், நாசி பண்ணி முசோலினியோட படையும் இது பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சுருந்தாங்க அந்த டைமில். அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருந்ததுனால இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கம்யூனிகேஷன் ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி சிம்பிள் கூட போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கிராஸ் சிம்பிள் பாருங்கள். மேலே வந்து எவ்வளோ அழகாக இதெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்குது. இந்த டனல் மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்கள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன்ஸு, கம்யூனிகேஷன் சப்ளை எல்லாமே வரும், மிலிட்ரி சப்ளைலாம். இங்கே பாருங்கள் இது வந்து செகண்ட் வேர்ல்டு டைமில் யூஸ் பண்ணது பீரங்கி, டேங்க், அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இங்கே பேஸஸ் இங்கே ரெடி வச்சுருந்தாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நேவி ஃப்ளீட்டை வந்து கப்பல் படை தலைமை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பிரிட்டிஷ் வந்து இந்த இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, யாருன்னா ஜெர்மனியோட நாசி படையும் இட்டாலியும் அட்டாக் பண்ணுறதுக்கு, முசோலினியோட படைங்களும் அட்டாக் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த பேஸ் தான் அது அந்த காலத்தில் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடல் வாழ் உயிரினங்களை பற்றி ஒரு அக்வாரியம். எப்படின்னா விஜிபியில் இருக்க மெரைன் கிங்டம் மாதிரி இங்கேயும் ஒரு அக்வாரியம் இருக்குது. இங்கே போய் பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கடல் வாழ் உயிரினங்கள், ஆக்டோபஸ், சுறா மீன், அதுக்கப்புறம் திருக்க மீன்லேருந்து எல்லா மீன்களும் இருக்குங்க பாருங்கள். அது கூட போய் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மீன் வந்துட்டுருக்கு, ஷார்க் மீன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா வருது. சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா 75 ரூபா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் டால்ஃபின்ஸ்லாம், சின்ன பசங்களாம் டால்ஃபின்ஸோட எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்காங்க, கொஞ்சம் விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, நான் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்குது. இந்த பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ டால்ஃபின்ஸோட அழகாக விளையாடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்ஸ் கிரிக்கெட் ட்ரிமிங் ஒன்று இருக்குது, எல்லாமே வச்சுருவாங்க. எல்லாம் கண்ணாடி ரூமுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. நீங்கள் தைரியமாக இது பண்ணீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இது இதெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்துட்டுருக்குன்ட்டு. மீன்களில் கடல் வாழ் உயிரினங்கள், கடல் கல்லில் இருக்கிறாங்க வச்சுருக்காங்க. அப்புறம் திமிங்கலம்லாம் வருதுன்னு பாருங்கள். இல்லை குட்டி ஷார்க்கு, குட்டி சுறா மீன் தான் இருக்குது. பெரிய சுறா மீன்லாம் இங்கே இருந்தால் நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். எல்லாம் குட்டி தான் வச்சுருக்காங்க. எப்படின்னா நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆமை வந்துருக்கு பாருங்கள். இது வந்து உள்ளே பறக்கிற ஆமை, இதான் தண்ணியில் ஓடுற ஆமை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது அசோரே விண்டோ பீச். அசோரே விண்டோ பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க.
விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வந்து இந்த ஒசானா சாங்கு இங்கே தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓமான பெண்ணை சாங் வந்து இந்த பீச் சீன் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க விண்ணை தாண்டி வருவாயால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓமான பெண்ணை சாங் இங்கே தான் எடுத்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து ஸ்விம்மிங் அடிச்சுட்டு அதை குளிச்சுட்டு வருவாங்க இங்கேருந்து. அது இந்த இடம் தான் இது ஓமான பெண்ணே சாங் அது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த இடத்துலையும் எடுத்திருக்காங்க நிறைய சாங்ஸு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஒரு படத்தில் கூட நிறைய எடுத்துருக்காங்க. இது இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குளம் மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே கூட ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. இந்த மால்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினய் தாண்டி வருவாயில் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்துருக்காங்க. என்ன இதுனா வந்து பார்த்திங்கன்னா ஓமனை பண்ணை சாங் இங்கே எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் 5 நேரம் கன்ஃபார்ம் அந்த சாங் எடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க இங்கே அந்த ஷூட்டிங்லாம். எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம்லாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே வந்து கோல்டன் பே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகான இடம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறது, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் காதல் தேசம் படம் இங்கே தான் எடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னை உள்ளே அடங்கே ஒன்று அந்த சாங் இங்கே தான் எடுத்துருக்காங்க. மால்ட்டால் எடுத்தது தான் கொஞ்சம் சாங்ஸ்லாம். அந்த குணாவில் அந்த ஒரு ஹீரோயினாக நடிப்பாங்களே அந்த சாங் இங்கே தான் எடுத்துருக்காங்க. கவுண்டமணி வருவார், அப்புறம் சினி ஜெயந்தலாம் வர மாட்டார் அந்த படத்தில். அந்த படம் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் சாங் இங்கே தான் எடுத்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் குகை மாதிரி இருக்குது, ஏதோ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. கீழே வந்து அப்படியே போயிட்டுருக்கு இந்த இடம் பாருங்கள். இங்கே கூட போட்டிங் எல்லாம் கூட நிறைய பண்ணுவாங்க, போட் ஆக்டிவிட்டீஸு ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே சென்ட் ஜான்ஸ்கோ கத்தீட்ரல் சர்ச். இந்த சென்ட் ஜான்ஸ்கோ கத்தீட்ரல் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து கட்டப்பட்ட சர்ச் இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16th century கட்டப்பட்ட சர்ச் இது. பாருங்கள் அந்த சர்ச் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கிளாக்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இந்த மணிகள் இருக்குது, இந்த 2 சைட்லேயும் மணி இருக்குது, மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது சர்ச்சில். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள், சென்ட் ஜான்ஸ்கோ கத்தீட்ரல் சர்ச்சு நல்லா வச்சுருக்காங்களா பாருங்கள், எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்களாம் வெளியே பழங்காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த உள்ள பாருங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் அப்போயே எவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்கன்ட்டு. இன்டீரியர் ஒர்க்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஜீசஸ் ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மெழுகுவத்திலாம் ஏற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள். அப்புறம் இந்த ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த காலத்தில் ரொமானியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி சர்ச்சில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்ட்டு. சர்ச் டைமில் வந்து நடக்கும் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்குது இந்த சர்ச்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து இந்த ஜீசஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த சைடில் கோல்டு கோட்டிங்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சர்ச்சில் வந்து இந்த இது மாதிரி ஆதாமே ஏவாள் மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸ்டாச்சூஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க, இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இயேசு சிலுவை சர்ச் இது வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜன்னல் எல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகனோரா கேசினோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேசினோ இருக்குது அந்த ஊரில். அந்த கேசினோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸும் நடக்கும், கேம்லிங்ஸ் அதாவது சூதாட்டம்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள் கேம்லிங், இந்த போக்கரு, அப்புறம் அந்த சீட்டு கட்டு எல்லா இதுவும் இருக்குது. போக்கர் கேம்ஸ் பாருங்கள், டோக்கன்ஸோட கொடுக்குறாங்க, எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு கட்டு இதோட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பயே சீட்டு கட்டு கேம்லேருந்து எல்லா கேம்ஸும்
வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு கட்டி கேம்ஸ், அப்புறம் போக்கர், அப்புறம் எல்லாமே இருக்குது. ட்ரிபிள் ஏஸு, ட்ரிபிள் ஆர்ஸு, கிங்கு, குயினு, ஜாக்கு. இங்கே பாருங்கள் டபுள் ஏஸு, அப்புறம் ட்ரிபிள் ஏஸ் போட்டால் இதுக்கு காசு கிடைக்கும், டோக்கன்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் கேஷ் வாங்கிக்கலாம் அந்த டோக்கன்ஸை கொடுத்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கிங்கு, குயினு, ஜாக்கு, கிங்கு, குயினு, ஜாக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மிஷினில் போட்டு விளையாடுறது கூட இருக்குது. அதுவும் நீங்கள் இது பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. அப்புறம் சென்ட் ஜூலியன்ஸ் பே இருக்குது. சென்ட் ஜூலியன்ஸ் பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் சைடு இது. இங்கே பாருங்கள் இவ்வளோ இதாக வச்சுருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த பீச்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வச்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பீச்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீச்சு அப்படியே பார்க்கணும், இந்த அந்தமான் பீச் மாதிரி, கோவா பீச் மாதிரி இருக்கு பாருங்கள். அவ்வளோ க்ளீன் வாட்டர், தண்ணிலாம் நல்லா இருக்கும், அவ்வளோ சுத்தமான தண்ணி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நெக்ஸ்ட் கோஸ் ஐலாண்ட். கோஸ் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இருக்குது, மால்டாலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூட கோஸ் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் போட் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் போயிட்டுருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த போட் ஆக்டிவிட்டீஸ்லாம். இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த போட்லாம் பார்க்குறதுக்கு. போட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபெரியாக இருக்குது, போட் சர்வீஸாக இருக்குது, அதை கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறது, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பீச் சைட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். நல்லா வச்சுருக்காங்க இந்த பீச்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பீச் சைடு. அப்புறம் பார்க்குறது மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மெரினா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டைகள் இருக்குது. 3 கோட்டைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பழங்காலத்தில் அவங்க வாழ்ந்த வீடுகள் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் இது கூட போய் சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது இடம் பார்க்குறது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சர்ச்சு அப்புறம் உள்ள இந்த கோட்டைகள் சவறு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் லண்டி ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு மால்டாவோட கேபிட்டல்லேருந்து ஒரு ஐலாண்ட் ஒன்று போய் பார்க்கணும். அவ்வளோ சூப்பர் பிளேசஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ரெசார்ட்ஸ் இருக்குது, பீச்சஸ் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. போட் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் போட் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ போட்ஸ்லாம் வந்திருக்கு, அது போட் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போட்டிங் போகலாம். அப்புறம் நிறைய இந்த ஃபெரி சர்வீஸஸ் கூட அவைலபிள் இருக்குது, போட்டிங் எல்லாம் போய்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பாருங்கள் போட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. உள்ள ஸ்ட்ரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கூட அந்த நேரம் சாங் எடுத்தாங்க. இங்கே தான் எடுத்த அந்த ஷார்ட்லாம் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. அந்த சாங்கு சிம்புவும் அப்புறம் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த வினய் தாண்டவராயஸ் படம் அந்த நேரம் சாங் வந்து இங்கே எடுத்த அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம். உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி கேஃபேலாம் கூட அங்கே அவைலபிள் இருக்குது. கேஃபே இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள் லைட்லாம் போட்டு நைட் டைமில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு சூப்பராக இல்லை பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து பாயிண்ட் ஷாப்பிங் மால். இந்த பாயிண்ட் ஷாப்பிங் மால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஸ்கை வாக்கு, விஆர் மாலு, அப்புறம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ, விஜயா மால் மாதிரி அந்த ஊரில் இருக்க ஷாப்பிங் மால் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் மால்ஸு. உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மால்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் ரிபப்ளிக் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்திலே கட்டப்பட்ட ஒரு இடம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம பார்க்குறது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரியோஜினி ஃபவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபவுண்டன் இருக்குது. நடுவில் வந்து இந்த பார்க் மாதிரி இருக்குது, நல்ல ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. மேலே வந்து இந்த
வாட்டர்ஸ்லாம் வரும். ஈவினிங் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படின்னா நம்ம ஒரு மைசூர் மகாராஜா பேலஸ் சைடில் இந்த இந்த டேமில் வந்து வராது அந்த மாதிரி ஃபவுண்டன் இங்கே வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்க சேனல் சேஞ்ச் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.